குருபகன் வக்ர நிவர்த்தியாகி நல்ல பலமா உங்க ராசி அதிபதி வீடு கொடுத்தவர் வந்து இங்க சனிபானம் உங்க ராசிக்கு 7.5 சனி போனாலும் இனிமே பாதிக்க விட மாட்டார். ஏன்னா குருபகன் நல்லா பலமாயிட்டார். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு திறமையான கூட மீனத்துக்கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமா அறிவாய் சிந்திப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே. சூரிய பகவான் உங்க ராசியில இருக்கார், அவ்வளவுதான் முடிஞ்சு. சூரியன் இருந்தாவே 6ஆம் வீட்டு அங்க இருந்தாவே எந்த இடத்துல போய் பேங்க்ல போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும். 1 வேலை கிடைக்காம வேலை கிடைக்கும். 2 இந்த பங்குனி மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு மட்டும் வேலை கிடைக்க மட்டும் பாருங்க. ஏன்னா சூரியன் இங்க வந்துட்டாவே தலைமை பொறுப்பான வேலை, நிரந்தரமா வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் சரியா சேமிக்க முடியல, ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. 4ல குரு. இடமா வீடு கட்டி எத்தனை பேர் குறை நிக்குது, நின்று இருக்குமே, 4 மாசம் நின்று இருக்குமே. மனையை போட்டிருப்பீங்க ஆனா கட்டியிருக்க முடியாது, அப்படி நிற்கும். வீடு, இடம், பூமி, மண், மனை, யோகம் எல்லாமே தடங்களாகி நிற்கும் பாருங்க. இப்ப மறுபடியும் கட்ட போறீங்க, அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றான். குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல, வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்படி கால சக்கரத்தின் 12வது ராசி. பயங்கரமான திறமையான குணம் மீன ராசிகிட்ட நிறைய இருக்கும் பாருங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. மீனராசியில பிறந்துட்டாவே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசியில நிறைய இருக்குங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு திறமையான கூட மீனத்துக்கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமா அறிவாய் சிந்திப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே. தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே நம்ம மீனராசியில நம்ம நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில் நம்ம எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றேன், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும்போது உங்களுடைய லக்னம் என்ன, உங்க லக்னத்துக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. கரெக்டா ஒரு துல்லியமா வரும். ஏன்னா சில பேர் மீனராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு, உங்க வீடியோ மிஸ் பண்ணா பாக்குறோம், ஆனா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கும். அப்ப தயவு செய்து உங்க ஜாதகத்துல என்ன கர்மால பிறந்தோம் கண்டிப்பா எல்லாருமே கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால நம்ம பிறந்திருப்போம். அந்த கலியுகத்துல பிறந்தா கண்டிப்பா கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மாக்கான என்ன பரிகாரம், நம்முடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகால்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா வீடியோ என்ன சொல்ற ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுக்கு பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்துட்டு மேட்ச் பண்ணி எடுக்க, கரெக்டா துல்லியமா உங்களுக்கு வரும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். இதுல கடைசி முழு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன், மாத பலன் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிரகமே பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க, சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான், இதுல மிதுன ராசியில. அடுத்து 6ஆம் இடத்துல கேது பகவான், எங்க சிம்மத்துல. 12ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இங்கே 3 கிரகம் இருக்கும். இதான் கிரகத்தோட அமைப்பு. இந்த 3 பயிற்சி இந்த மாசத்துல வருது. 1 பங்குனி மாசம் கரெக்டா 11ஆம் தேதி. எப்படி பங்குனி மாசம் 11ஆம் தேதி வருங்க.
உங்க ராசியை விட்டு சுக்கிரபகவான் 2ஆம் இடத்துல வருமானத்துல போய் சூப்பரா வருவார் 1. அடுத்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வருவார் செவ்வாய் 2. பங்குனி மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் உங்க ராசிக்கு வருவார் 3. தான் இந்த கிரகத்துடைய பயிற்சி. மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியில சூரியன் வந்தாவே எப்போதுமே உங்களுக்கு யோகம் தான். நட்பு கிரகமான சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலம். ஒரு தலைமை பொறுப்புக்கு போறேன்னு சொல்லி காட்டுது. என்ன எல்லாருமே இந்த ஜென்மசனின்னு ஒரு மன குழப்பத்துல மன தடுமாற்றத்துல இருக்கிற ஒரே பயம் இந்த ஜென்மசனியை பத்தி தான். சனி பகவானை கண்டுதான் எல்லாருமே பயப்படுறீங்க. தயவு செய்து சனி பகவான் இங்க நல்லதாவாரா, உங்க ஜாதகத்துக்கு நல்லவரா இருந்தா அவர் நல்லதான் செய்வார். எல்லாரும் பயப்படாதீங்க. கெட்டவரா இருந்தா கெட்டதை செய்வார். நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி ஒரு சில லக்கணத்துக்கு சனி பகவான் யோகாரா வருவார், ஒரு சில பேருக்கு பாபாரா வருவார். அப்ப யோகமா பாவமா உங்க ஜாதகத்துல பாத்துக்குங்க. ஏன்னா சனி பகவான் இங்க யோகாரா இருந்தா நல்லதை கொடுப்பார். அதே பலவீனமா இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா காசு பணம் பொருளாதாரத்துல ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சி உங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்காரு. நீங்க கேட்டுக்குங்க. 4 மாசம் உட்கார வச்சிருக்காரு. நீங்க நினைச்சு ஏன்னா குருவும் இங்க வைக்கிறவங்க 4 மாசம் கண்டிப்பா உட்கார்ந்துதான் இருக்கணும். வேலை நல்லா இருக்காது, வருமானம் நல்லா இருக்காது, கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போகும், மூத்த சகோதரர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு வழக்கு உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா போட்டிருப்பாங்க, இட பிரச்சனை வந்திருக்கும், பூமி பிரச்சனை வந்திருக்கும், உங்களுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதையை காட்டியிருக்கும், வண்டி வாகன வீண் செலவு வந்திருக்கும், குழந்தை பாக்கியம் தாமதமாகும், பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், மன தடைகள், தாமதங்கள், நண்பர்கள் கூட்டாளிகிட்ட ஒரு மனக்குழப்பங்கள், தோல் ஸ்கின்னு எப்படி நம்ம நரம்பு தோல்ல ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி அமைப்புகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள், பல்லு வலி, எப்படி பல்லு வலி, நம்மளுடைய ரத்தம் பிளட்டு எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். பலவீனம்னு எடுத்துக்கிட்டா இது மாதிரி பலவீனத்தை நீங்க சந்திச்சிருக்கணும். நீங்க கேட்டு பாருங்க, நிரந்தரமான வேலை இருக்கான்னு கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டார். கும்பராசி இது மீனராசி ஆமா நிரந்தரமா வேலை இல்லை, நல்லா வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் சரியா சேமிக்க முடியல, ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன் காரணம் நான் இதை சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மீனராசிக்காரங்க. இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். என்ன காரணம்னா, குருபகவான் வக்ர நிவர்த்தியாகி நல்ல பலமா உங்க ராசி அதிபதி வீடு கொடுத்தவர் இங்க சனிபகவான் உங்க ராசிக்கு 7.5 சனி போனாலும் இனிமே பாதிக்க விட மாட்டார். ஏன்னா குருபகவான் நல்லா பலமாயிட்டார். அவர் எங்கெல்லாம் பாக்குறா அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார். அவ்வளவுதான், முடிஞ்சு. 4ல குரு இடமா வீடு கட்டி எத்தனை பேர் குறை நிக்குது, நின்று இருக்குமே, 4 மாசம் நின்று இருக்குமே. மனையை போட்டிருப்பீங்க ஆனா கட்டியிருக்க முடியாது, அப்படி நிற்கும். வீடு, இடம், பூமி, மண், மனை, யோகம் எல்லாமே தடங்களாகி நிற்கும் பாருங்க. இப்ப மறுபடியும் கட்ட போறீங்க, அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும். சொந்தமா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது. நான் புதுசா வண்டி வாகனம் லோன் எடுத்து வாங்க போனா வாங்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். இப்ப போய் எந்த பேங்க்ல போய் கடன் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம், எதை சொல்றீங்க, என்ன தெரிஞ்சுக்கலாமா? சூரிய பகவான் உங்க ராசியில இருக்காரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. சூரியன் இருந்தாவே 6ஆம் வீட்டு அங்க இருந்தாவே எந்த இடத்துல போய் பேங்க்ல போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும். 1, வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும். 2, இந்த பங்குனி மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு மட்டும் வேலை கிடைக்க மட்டும் பாருங்க. ஏன்னா சூரியன் அங்க வந்துட்டாவே தலைமை பொறுப்பான வேலை. நீங்க எதிர்பார்த்த வேலையோட நல்ல வேலை இப்ப கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா இந்த பங்குனி மாசம் முடிவுக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும் பாருங்க. நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல சொல்றேன். தலைக்கு மேல கடன் இருக்குங்க, பகை இருக்குங்க, எதிரி இருக்குங்க, வழக்கு இருக்குங்க, அதுல ஜெயிப்பா இப்ப ஜெயிப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து ஜெயிச்சுதான் ஆகணும். வீடு கொடுத்தவர் பலம் யார்? குரு, அறிவுக்காரன், புத்திக்காரன் வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வந்து நல்லா பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டா உள்ள போங்க, ஜெயிச்சிருவீங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். வழக்குல ஜெயிக்கக்கூடிய எந்த பெரிய வழக்காலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும். நினைச்ச வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. அரசாங்க எக்ஸாம் எத்தனை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பாஸ் பண்ணிருப்பீங்க, இல்லை பாஸ் பண்ண போறீங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கவே இருக்காது, நீங்க கவலையப்படாதீங்க. இன்னும் 27ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பங்குனி 27க்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமே இருக்காது. ஏன்னா இப்ப கொஞ்சம் குழப்பத்திலே போயிட்டு இருப்பீங்க. அம்மா மனைவி ரெண்டே ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு தடங்கல் பண்ணியிருக்கும். வீடு, வண்டி, வாகனத்தை செலவு வச்சிருக்கும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கொடுத்துருக்கும். இனிமேல் கொடுக்காது. நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. வெளியூர்ல படிக்கணும், நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி, ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இனிமேல் நிறைய மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையவே கிடையாது. புதுசா தொழில் பண்ணணும்னா இப்ப ஸ்டெப் எடுத்து கண்டிப்பா சனிபகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு ஆரம்பிச்சு விடுங்க. தொழில் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனிமேல் வருஷத்துல 4 மாசம் அவர் வக்ரத்துல இருந்தார். இனிமேல் எந்த கெட்ட பலன் கொடுக்க மாட்டார். 10ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா தொழில சூப்பரா வளர்த்து விட்டுருவார். வெளிநாட்டு, வெளியூர்ல எங்கே தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும். வீடா, தொழிலா, வெளிநாடா, வெளியூரா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி ஆகணும். இப்போ ஒரு செலவு பண்ணி ஆகணும். கண்டிப்பா அந்த கிரகம் வேலை செய்ய வைக்கும். அதே மாதிரி நிறைய அலைச்சல் இருக்கும். அலைச்சல் கொடுத்தா நல்ல அனுகூலத்தை வைப்பீங்க. லாப வருமானம் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, மெயின் ஆசிரியர், எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க, சூப்பரா இருக்கும்.
ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்லா இருக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட எந்த துறை வந்தாலும் சரி இவங்க எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்குது, பார்த்துக்கங்க மீனராசிக்கு. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கா? கரெக்டா பரிபூர்ணமா உங்களுக்கு அமையும். அப்ப நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குமான்னு இருக்குங்களே, இப்ப எடுங்க. உங்க அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப எடுத்து பாருங்க, அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம உங்களுடைய லக்னத்துக்கு எந்த கிரகம் யோகம், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகம் யோகமா இருக்கு. அதை யாருமே பாக்குறது இல்லை. இதை பார்த்துக்கிட்டு லாட்டரி சீட் எடுக்க கண்டிப்பா அடிக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பெண்களுக்கு நல்லா இருக்கும், விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்த்தா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி நட்சத்திரம் எது வந்தாலும் கலங்கவே கூடாது. என்னால முடியும், ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வைங்க. இனிமே இறைவனே உங்க பக்கம்தான். எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 4 மாசமா, நான் ஓப்பனா சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க, நிம்மதியா வாழ்வீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர், படிப்புகளை, தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த புரட்டாதி சில பார்த்தவங்க இனிமே தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. நல்ல காலம் உங்க பக்கம் திரும்புது. எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இனிமே நல்ல டைம் கண்டிப்பா உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சொல்ல வார்த்தை இல்லை. சனி பகவான் அங்கே இருந்தாலும் ஒரு குழப்பத்தை கொடுத்து, மன தடுமாற்றத்தை கொடுத்து, பொருளாதாரத்துக்கு, இன்கம் லாபத்தை தடை பண்ணி எல்லாமே பண்ணாரு. இனிமே பண்ண மாட்டார். வீடு கொடுத்த ஒரு பலம் இங்கே கண்டிப்பா நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை, ஊர் ஓரத்துல வீடு கட்டி ஆகணும். இப்ப பார்த்துக்கு நல்ல யோகம் தேடி வருது. வண்டி, வாகனம், வீடு, பூமி, சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பர் அமையும். பார்த்துக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வு எல்லாமே தேடி வரும். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. இனிமே கண்ணை மூடிக்கிட்டு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா இறைவன் உங்கள் பக்கம். இதுதான் உத்திரட்டாதி. கணவனை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு. அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரங்கிறது அறிவுக்கான நட்சத்திரம், புத்திசாலி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் தான். இனிமே எது வந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்க ராசிக்கு புதன் வரப்போறாரு. நீங்க கவலையப்படாதீங்க. கொஞ்சம் மன உளைச்சல், மன சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சா ரேவதி நட்சத்திரம் நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரக்காரக தான். இனிமேதான் நல்ல நேரமே நெருங்கி வருது. நல்ல வேலை, வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் நல்லா பார்த்துக்குங்க. கணவனை ஒற்றுமை, நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா உங்க பக்கம் நல்ல ஒரு காத்து அடிக்குது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா கொடுப்பார். படிப்பு, கல்வியும் சரி, வேலையும் சரி, உத்தியோகம் சரி, வருமானம் சரி, வெளிநாடு சரி, வெளியூர் சரி, நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. நல்ல நேரம், நல்ல காலம் உங்க பக்கம் தேடி வருது. பார்த்து வரக்கூடிய பங்குனி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.